ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைமன் லைனஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, MIUI 20.10.15 இயரும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன நியூ ஃபியூச்சர்ஸ் அண்டு என்னென்ன புதுசாக விட்டுக்கிறாங்க, தென் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து நிறையா நியூ ஃபியூச்சர்ஸ் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர் மந்த். ஸோ இந்த மந்த்து பேட்ச் அப்டேட் விட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப் வாலெட். ஸோ ஆப் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைம், ஸ்மார்ட் டிவைசஸ், நோட்ஸ், கேலண்டர், ஸோ நிறைய புதுசாக கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சைனாவில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு அக்ரின்னு இருக்கும். ஸோ அந்த அக்ரியை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷில் வரும். ஸோ இல்லைன்னா சைனாவில் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோட்ஸு. ஸோ நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக இப்போ அப்டேட் விட்டுக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூடல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ டூடல்ஸ்னால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு பென்சில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பென்சில் எடுத்துகிட்டு எந்த சைஸு, ஸோ நான் லாங் சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ லாங் சைஸ் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நான் எழுதுனேன்னா ஸோ அது அங்கே வரும். ஸோ அதே மாதிரி ப்ளூ கலர், ஸோ மார்க்கர், ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பென்சில், தென் பென், மார்க்கர், தென் எரேசர். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எரேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம கேலரியில் வந்து எதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ண முடியும். ஸோ இது நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜாக கூட நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு டைனமிக் அண்ட் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனிமேஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து எடிட் போகிறேன். ஸோ எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிமேஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி நிறைய அப்டேட் தான் நான் சொல்லுவேன் உண்மையாகவே. ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜில் கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்து ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் ஆப்பு. ஸோ ஸ்கேனர் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஐ வந்து ரீடிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு, ஸோ டாக்குமெண்ட், மல்டி பேஜஸ், ஸோ நிறையா கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் சென்டர் ஆன் பண்ண டிஸ்பிளேயில் போய் தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் போயிட்டோம்னா கீழே வந்து இங்கே கண்ட்ரோல் சென்டர் இருக்காது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள செட்டிங்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே போனோம்னா ஸோ கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்னு கொடுத்துட்டு ஸோ ஓல்டு வெர்ஷன் இல்லை நியூ வெர்ஷன். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் மாற்றினா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கண்ட்ரோல் சென்டர் சைடுன்னு இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோன்னா வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்மார்ட் ஹோம் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஹோம் வந்து நம்ம எதுவுமே இல்லாதனால ஸோ அது எதுவுமே காமிக்கல. நான் எதாவது ப்ராடக்ட் வாங்கினேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா. ஸோ ஐட்டம் ஷோன் ஆன் லாக் ஸ்க்ரீனில் வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் ஷேடு, கண்ட்ரோல் சென்டர், தென் ஸ்மார்ட் ஹோம். ஸோ ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஆன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். லைக் கனெக்ஷன் ஸ்பீடு, ஸோ மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வெர்ஷனில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டு என்ன இருந்துச்சோ ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரோம் வேறு எதாவது வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் வந்து சூஸ் அப்டேட் பேக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த சூஸ் அப்டேட் பேக்கேஜை ப்ரெஸ் பண்ணி கீழே டவுன்லோட் லிங்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ரெக்கவரி லிங்க்கு. ஸோ ஒரே ஃபைல் தான், OTI லிங்க்கெல்லாம் கிடையாது. ஸோ வெறும் ரெக்கவரி ஃபைல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த சூஸ் அப்டேட் பேக்கேஜில் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ரீபூட் ஆகி
ஸோ இப்போ வந்து கஸ்டம் ரெக்கவரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ இந்த ஓஎஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் வந்து அன்லாக் பண்ணிக்கணும். ஸோ அன்லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரூட்டிங் கிடையாது. ஸோ அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே எம்ஐவே கொடுத்துக்குறாங்க. ஸோ நம்ம டிவைஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்மட் டேட்டா பண்ணிக்கணும். ஃபார்மட் டேட்டாவில் போயிட்டு எஸ் குத்தலாம். ஸோ எஸ் குத்தோடனே ஃபார்மட் ஆகும் அது. ஸோ ஃபார்மேட் ஆனதுக்கப்புறமா நம்ம பேக் கொடுத்துக்கலாம். பேக் கொடுத்துட்டு ஸோ ஃபைல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிஸ்டம் வந்து டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து எஸ்டி கார்டு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்டி கார்டில் போயிட்டு அந்த ஃபைலோட டெஸ்டினேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சர்ச் பார் முன்னாடி வரும். ஸோ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வரலை. ஸோ உங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி ஆஃப் பண்ணணும்னு காமிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். ஸோ செட்டிங்ஸில் மோட் போயிடலாம். ஸோ மோட் போனோம்னா அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் சர்ச் பார் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்வென்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அது சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.